வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி சிம்பிள் மெத்தடில் எப்படி ஜவ்வரிசி வத்தல் செய்யலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக ஜவ்வரிசி வத்தல் செய்கிறதுக்கு ஜவ்வரிசியை ஊற வச்சு அடுப்பில் வச்சு ரொம்ப நேரம் அடிப்பிடிக்காமல் கலந்து விட்டுட்டு நல்லா கூழ் மாதிரி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம வெயிலில் வச்சு காய வைப்போங்க. இன்றைக்கி அது போல் இல்லாமல் ரொம்ப எளிமையான மெத்தடில் எப்படி செய்யலாம் தாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி எடுத்துருக்கிறேன். அதை வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வந்துட்டு கழுவிட்டு வந்துடலாங்க. 2 முறை தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறணுங்க. ஃபஸ்ட்டு ஒரு அரை கப் சேர்த்துருக்குறேன். திரும்ப ஒரு அரை கப் வந்துட்டு சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற விட்டுறணுங்க. மூடி போட்டாச்சு. இப்போ இது ஒரு 4 மணி நேரத்துக்கு இதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சேர்த்த அந்த ஒரு கப் அளவுக்கு தண்ணி எல்லாத்தையுமே அந்த ஜவ்வரிசி நல்லா உறிஞ்சி எடுத்துருச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இது போல் அமுக்குனா இது போல் வரும். இந்த அளவுக்கு பதம் வந்ததுக்கப்புறமா அதை ஓரமாக வச்சுட்டு நம்ம அடுப்பில் இன்னொரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசிக்கு 6 பங்கு வந்துட்டு தண்ணி வச்சுருக்குறோம். ஏற்கனவே நம்ம ஒரு கப்பு தண்ணி ஊற்றி ஜவ்வரிசியை ஊற வச்சாச்சுங்க. இந்த தண்ணி வந்துட்டு கொதிச்சு வந்தால் போதும். நம்ம இதில் ஜவ்வரிசியை சேர்த்து கூழ்லாம் காய்ச்ச தேவையில்லைங்க. நல்லா மலமலன்னு கொதிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற ஜவ்வரிசியை அதில் சேர்த்துடலாங்க. எல்லா ஜவ்வரிசியும் சேர்த்தாச்சு. இப்போ இது ஒரு மூடி போட்டுட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுறலாங்க. ஒரு 8லேருந்து 10 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுறலாம். இது டிஸ்டர்ப் பண்ண வேணாம். பாருங்கள், இப்போ நான் ஒரு 10 மணி நேரம் அப்படியே விட்டுட்டேன். இந்த ஜவ்வரிசி எல்லாமே நல்லா பெருசாக ஊறி வந்துருச்சு. நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம கையிட்ட அழுத்தி பார்க்குறக்கே அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. திரும்ப இதை நம்ம வேக வைக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாதுங்க. இப்போ இதை வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இந்த தண்ணி மட்டும் சரியான அளவில் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த பாத்திரத்தில் ஜவ்வரிசி வைக்கிறீங்களோ அதே பாத்திரத்தில் எடுத்துக்கங்க. இப்போ அதை நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் விட்டு விட்டு அரைச்சி எடுத்துருக்குறேன். இந்த அளவுக்கு திக்கான பதத்தில் இருக்கணும் இந்த மாவு வந்துட்டு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு கப்பு ஜவ்வரிசிக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்குறேன். ஒரு 10-12 காஞ்ச மிளகாவை வந்துட்டு இது போல் வந்துட்டு அரைச்சி சேர்த்துருக்குறேங்க. நீங்கள் இந்த மிளகாவுக்கு பதிலாக மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாங்க. இதுக்குள்ள ஜீரகம் அது போலையும் சேர்த்துக்கலாம். இல்லாட்டினா பிளெயினாக வெறும் உப்பு வத்தல் மாதிரியும் ஊற்றலாங்க. இப்போ நல்லா கலந்து எடுத்தாச்சு. இந்த மாவோட பதம் பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதே போல் ஒரு சின்ன கரண்டி எடுத்துக்கலாம். ஒரு வடகம் ஊற்றுறதுக்கு அந்த ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு இருக்கிற மாதிரி ஒரு சின்ன கரண்டி எடுத்துக்கலாங்க. ரொம்ப தேய்ச்சி மெலிசாக விடக்கூடாது, கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கணும். ரொம்ப மெலிசாக தேய்ச்சிட்டோன்னா வத்தல் வந்துட்டு சீக்கிரமாக கருகி போயிடுங்க. இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவுகளில் எடுத்து ஊற்றிக்கலாங்க. மாவோட பதமும் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். அதுபோல் ரொம்ப மெலிசாவும் தேய்ச்சி விடக்கூடாதுங்க. தண்ணியோட அளவு இந்த 3 பதம் மட்டும் சரியாக இருந்தால் போதும். ஜவ்வரிசி வத்தல் சூப்பராக கிறிஸ்பியாக கிடச்சிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபீஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.